வரும் வியாழக்கிழமை வரை பல மாநிலங்களில் தொடர்ந்து கனமழை பெய்யும் என்று மலேசிய வானிலை ஆய்வு மையமான மிட் மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. கிளந்தான் மற்றும் திரங்கானுவில் கடுமையான தொடர் மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாக நேற்று ஒரு அறிக்கையில் மிட் மலேசியாவின் தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது ஹிஷாம் முகமது அனீப் தெரிவித்துள்ளார். பஹாங்கின் குவந்தான், பக்கான் மற்றும் ரொம்பின் பகுதிகளுக்கும், ஜொகூரில் நர்சிங் மற்றும் கோத்தாத்தங்கி ஆகிய பகுதிகளுக்கும் இதே அளவிலான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பேரா, உலு பேராக் மற்றும் கலகங்சார், பஹாங், கேமரன் ஐலண்ட்ஸ், லிப்பிஸ், ஜெராண்டூர், தெமர்லோ, மாரான் மற்றும் பெரா, ஜொகூர், சிகாமாட், குளுவாங், பொந்தியான், கூலாய் மற்றும் ஜொகூர் பாரு ஆகிய இடங்களுக்கு இதே காலப்பகுதியில் தொடர் மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சராவாக்கில் கூச்சிங், சிரியான், சமாரஹான், ஸ்ரீ அமான், பேடோங், சரிகை, சிபு மற்றும் மூக்கா உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு செவ்வாய்க்கிழமை வரை எச்சரிக்கை அளவிலான தொடர் மழை எச்சரிக்கை அமலில் இருக்கும் என்று டாக்டர் முகமது ஹிஷாம் கூறினார். பள்ளிகளில் ஒழுக்கம் குறித்து மலாக்கா மாநில அரசு எழுப்பிய திட்டங்களை பிறம்படி பயன்பாடு உட்பட தமது அமைச்சு விரிவாக மதிப்பாய்வு செய்யும் என்று கல்வி அமைச்சர் ஃபத்லனா சீடேக் தெரிவித்துள்ளார். நேற்று ஒரு சிறப்பு மாநாட்டில் இருந்து தனது அமைச்சிற்கு சமர்ப்பிக்கப்பட்ட தீர்மானங்கள் எந்தவொரு முடிவும் எடுப்பதற்கு முன்பு செயல்திறன் மற்றும் தற்போதைய கல்வி கொள்கைகளுக்கு அவற்றின் பொருத்தத்திற்காக மதிப்பாய்வு செய்யப்படும் என்று அவர் கூறினார். தற்போது செயல்படுத்தி வரும் அனைத்து கொள்கைகளிலும் இந்த திட்டங்கள் நேர்மறையான விளைவை ஏற்படுத்துமா என்பதை தாங்கள் பரிசீலிப்போம் என்று பினாங்கின் புக்கிட் மெத்தாஜாமில் ஒரு நிகழ்வில் அவர் தெரிவித்தார். பெற்றோர் ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் மாநிலத்தில் உள்ள பிற கல்வி கூட்டாளர்களுடன் இணைந்து நடத்தப்பட்ட 2 நாள் சிறப்பு மாநாட்டின் விளைவாக 10 திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. பெற்றோரின் ஒப்புதலுடன் ஓர் ஒழுங்குமுறை மற்றும் கல்வி கருவியாக பிறம்படியை பயன்படுத்துவது மற்றும் அனைத்து பள்ளிகளில் இருந்தும் 1 கிலோமீட்டர் சுற்றளவில் வேப் மற்றும் புகையிலை பொருட்களை விற்பனை செய்வதை தடை செய்வது ஆகியவை அவற்றில் அடங்கும். கடுமையான ஒழுக்க கோளாறுகள் உள்ள அல்லது தொடர்ச்சியாக பள்ளியை விட்டு வெளியேறும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை திரும்ப பெறுவதும் அவர்களின் பெற்றோருக்கு அபராதம் விதிக்கப்படுவதும் இந்த திட்டங்களில் அடங்கும் என்று மலாக்கா முதலமைச்சர் அப்துல் ரவூப் யூசுப் கூறியிருந்தார். முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதிர் முகமது முகைதீன் யாசின் கட்சி நிதியை திருடியதாக கூறியதை அடுத்து பெர்சாத்து தலைவர் முகைதீன் யாசின் காவல்துறையில் புகார் அளிக்குமாறு PKR இளைஞர் பிரிவு தலைவர் கமீல் முனீம் அழைப்பு விடுத்துள்ளார். பெர்சாத்துவின் நிதியை திருடி தனது வீட்டில் பதுக்கி வைத்ததாக முகைதீன் மீது மகாதிர் குற்றம் சாட்டியதாக கூறப்படுகிறது. இந்த கூற்றை முன்னாள் பிரதமர் முகைதீன் யாசின் மறுத்துள்ளார். இருப்பினும் மூத்த அரசியல்வாதியான மகாதீரை தாம் மதிப்பதாகவும் மலாய் ஒற்றுமையை வளர்ப்பதற்கான அவரது முயற்சிகளை ஆதரிப்பதாகவும் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க விரும்பவில்லை என்றும் முகைதீன் தெரிவித்தார். இது மிகவும் கடுமையான குற்றச்சாட்டு. தண்டனை சட்டத்தின் பிரிவு 405 கீழ் குற்றவியல் நம்பிக்கை மீறல் குற்றத்தை உள்ளடக்கியது இது என்று கமீல் தமது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். மகாதிர் பொய் சொன்னால் அவர் தண்டனை சட்டத்தின் பிரிவு 499 கீழ் அவதூறு குற்றத்தை செய்துள்ளார். முகைதீன் தன் மீது சுமத்தப்பட்ட களங்கத்தை நீக்க காவல்துறையில் புகார் அளிக்க வேண்டும் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் அரசியல் செயலாளராக இருக்கும் கமீல் கூறினார். முனைவர் மு இளங்கோவன் எழுதிய தொல்காப்பிய தொண்டர் நெல்லை இரா சண்முகம் நூல் வெளியீட்டு விழா நேற்று பிரிக்ஃபீல்ட்ஸ் விஷாலாட்சி உணவகத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. செந்தூல் முத்தமிழ் படிப்பகம் மலேசிய தமிழ் நெறி கழகம் ஏற்பாட்டில் மலேசிய பன்னாட்டு தமிழுறவு மன்றம் நடத்திய இந்நிகழ்ச்சியில் ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அறிவா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் சிறப்பு வருகை புரிந்து நூலினை வெளியீடு செய்து வைத்தார். மேலும் முன்னாள் துணை அமைச்சர் தான் ஸ்ரீ குமரன் உட்பட பல முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். நூலினை மன்னர் மன்னன் திறனாய்வு செய்து பேசினார். நிகழ்வில் பேசிய ஓம்ஸ் பா தியாகராஜன் தமிழ்நாட்டில் பிறந்து மலேசியாவில் 40 ஆண்டுகள் இருந்து தொல்காப்பியம் குறித்து தமிழ் தொண்டாற்றி சிறந்து விளங்கிய கோலலம்பூரைச் சேர்ந்த தொல்காப்பிய தொண்டர் இரா சண்முகம் அவர்களை பற்றி தமிழகத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் மு இளங்கோவன் சிறப்பான புத்தகம் உருவாக்கி இருப்பது நன்றிக்குரியது என்றும் அவரை தாம் பாராட்டுவதாகவும் தெரிவித்தார். அதேவேளை இது பொறாமையாகவும் உள்ளது, பெருமையாகவும் உள்ளது என்று தெரிவித்த அவர் மலேசியாவைச் சேர்ந்த ஒருவர் இந்த முயற்சியை மேற்கொள்ளாதது வருத்தமாக உள்ளது என்று சுட்டிக்காட்டினார். இந்த நிகழ்ச்சிக்கு எழுத்தாளர்கள் குறைவாகவே வந்துள்ளனர். அவர்கள்தான் அதிக ஆதரவு வழங்க வேண்டும். ஆனால் வாசிப்பாளர்கள் நிறையவே வந்துள்ளனர் என்று அவர்களுக்கு தமது பாராட்டுகளை ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்துக் கொண்டார்.
மேலும் இது போன்ற மலேசிய அறிஞர்களை நம் நாட்டு எழுத்தாளர்கள், கவிஞர்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் ஆசிரியை சாந்தி வேலாயுதம் நிகழ்வினை தொகுத்து வழங்கினார். நேற்றைய இறுதிப் போட்டியில் சபாவை வீழ்த்தி 2025 FA கோப்பையை JDT அணி வென்றதை முன்னிட்டு ஜொஹூர் அரசாங்கம் இன்று அம்மாநிலத்திற்கு சிறப்பு பொது விடுமுறையை அறிவித்துள்ளது. ஜொஹூர் மந்திரி பெசார் டத்தோன் ஹபீஸ் காசி தனது முகநூல் பக்கத்தில் பதிவேற்றிய அறிக்கையில், மலேசிய கால்பந்தில் அணியின் சிறந்த ஆதிக்கத்தை தொடர்வதற்கான கொண்டாட்டத்தின் அடையாளமாக ஜொஹூர் ஆட்சியாளர் துங்கு மகோதா இஸ்மாயிலின் ஆணைக்கு இணங்க இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக கூறினார். இருப்பினும் இன்று திட்டமிடப்பட்டுள்ள SPM தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும், இதனால் தேர்வு எழுதும் மாணவர்களின் தயாரிப்புகள் மற்றும் தேர்வு பணியாளர்களின் கடமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்றும் அவர் கூறினார். நேற்று புக்கிட் ஜாலிலில் உள்ள தேசிய மைதானத்தில் சபாவை 5-0 என்ற கணக்கில் வீழ்த்தி தொடர்ந்து 4வது சீசனுக்கான FA கிண்ணத்தை தக்க வைத்துக் கொண்டு JDT வரலாறு படைத்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.